அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற பங்குனி மாத பலன். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் வேணா நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நமக்குடைய போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரணும். எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா, உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரணும். எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க, சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கங்க, இதுதான் கரெக்டா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த தான் உயிரும்பாங்க. உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்ப பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க, துல்லியமா இருக்கும். இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம்? பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள். இது பங்குனி உத்திரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோவிலையும் பாருங்க சிறப்பா இருக்கும். ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல. மெயினா பாருங்க, கிராம தெய்வ கோயில்ல பாருங்க, அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம். சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம். திருவிழாலாம் பாருங்க, பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல. கிராமத்துல உள்ள அம்மன் கோயில்லாம் பாருங்க, திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும். மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம். சூரியன் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க. இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம். இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பாத்தீங்கன்னா வளர்பிறை மூர்த்தங்கள் ஒரு 2 மூர்த்தங்கள் வருது. நல்லா பாருங்க, பங்குனி மாசம் 7ஆம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதியில வளர்பிறை மூர்த்தம் வருது. அடுத்த தேய்பிரை மூர்த்தத்துல 3 மூர்த்தம் வருது. 14ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 22ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 23ஆம் தேதி மூர்த்தம் வருது. இதுவும் சுப மூர்த்தம் தான். இதெல்லாம் சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்கப்படாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய 11வது ராசி தான் கும்பராசி. கும்பராசியில பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? லாபகரமான ராசியை சொல்றாங்க கும்பத்தை. ஏன்னா இது காலபுருஷன் 11ஆம் ராசிங்க. இந்த ராசியில பிறந்துட்டா என்ன இருக்கும்? லாப எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எதுலையாச்சும் நம்ம அந்தஸ்து கௌரவமா இருக்கணும், ஒரு லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள சிந்தனை இருக்கும் கும்பராசி என்பவர்கிட்ட. நல்லா பார்த்துக்கோங்க. கும்பராசியில பிறந்தா இந்த சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் எங்கேயுமே ஒரு மதிப்பு மரியாதை தேடி போக வேணாம், இவரை தேடி வரும் கும்பத்துக்கு மட்டும். இவர் எதுலையுமே லாபகரமான ராசி கும்பராசியை சொல்றாங்க. லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய ராசி கும்பராசியை சொல்றாங்க. தொழில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் கும்பராசியை சொல்றாங்க. ஒரு தைரியமான குணம் உள்ள நபர்கள் கும்பராசியை சொல்றாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அது ஃபாஸ்டா போயிட்டு அப்படியே சூறா சுத்திக்கிட்டு அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடுவார். ஒரு ஆக்டிவிட்டா இருப்பார் கும்பத்துல. அதான் அதனாலதான் கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்? லாபம், எங்கே போனாலும் செல்வம் செல்வம். இதை நோக்கிதான் இவங்களுடைய பயணங்கள் இருக்கும் கும்பராசி என்பவர்கிட்ட. ஒரு பயங்கரமான மைண்டு பயங்கரமா வேலை செய்யும். ஒரு விஷயத்த ஒரு மைண்டை திங்க் பண்ணிட்டாரா, அந்த விஷயத்த எப்படா நம்ம அடையணும்னு சொல்லி நல்லா யோசிச்சு சிந்திச்சு கரெக்டா அடிப்பார். முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டார். ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருன்னா அந்த விஷயத்த முடிச்சுட்டு தான் வெளில வருவார் கும்பராசி. அப்படிப்பட்ட ராசி தான் கும்பராசி. நல்ல ஒரு கௌரவமான ராசி. இந்த ராசி கௌரவத்துக்கு உள்ள ராசி எதுனா கும்பராசிக்காரதான். இவங்க தனியா நிற்பாங்க. இவங்க கும்பராசின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய குணத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு
வரக்கூடிய பங்குனி மாத பலன் இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இதை பத்தி நம்ம பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்க போறோம். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கிட்டு பலன் எடுங்க. உங்களுக்கு துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். நம்ம உடம்புல 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அது யோகமான வேலையை செய்யும். எப்ப செய்யும்? நான் சொன்னேன் பாத்தீங்களா, திசா புத்தின்னு சொல்றேன் பாத்தீங்களா. அவங்க சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது, இத்தனை வயசுல உனக்கு செம்மையான யோகம் வருதுப்பா, இதை நீ பயன்படுத்திக்க அப்படிப்பாங்க. படிப்பு கல்வி பையனுக்கு சூப்பரா வரும்ப்பா. தொழில் இந்த வயசுக்கு அப்புறம் பண்ணுப்பா, இந்த கிரகத்துடைய தொழில் பண்ணும்போது சூப்பரா இருக்குப்பா, ஏதாவது சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல உள்ள திசா புத்தியை வச்சு சொல்லுவாங்க. அந்த யோகமான கிரகம் வரும்போது யோகமான பலனை கொடுத்துட்டு போயிடும். எது பலவீனமான கிரகம் ஒரு மனிதனுக்கு உடம்புல இயங்குதோ அந்த நேரம் வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சே தீர்வார்கள். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த பலவீனம் அந்த கிரகம் வரும்போது அந்த பலவீனத்தை கொண்டு போவாங்க. அப்ப ஜாதகம் எடுத்து பார்ப்பா, இந்த கிரகம் உங்களுக்கு இப்படி இருக்கு, சரியா இல்ல, நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லி ஜோதிடர் சொல்லுவாங்க. பரிகாரங்கிறது என்ன? பரிகாரம் பண்ணவனும் ஒருத்தருக்கு இந்த விஷயம் நடந்துடாது. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல, அவ்வளவுதான். இந்த கோவில் போனா இந்த பரிகாரம் பெருசா உள்ளதா குறைச்சிக்கலாம்னு சொல்லி நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொருடைய கிரகத்தை தொடர்பு கொண்டாந்து வச்சிருக்காங்க. அதான் பரிகாரம். அப்ப விதிஜாதகம் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். நம்ம 9 நவகிரக கோவிலும் நம்முடைய ஜாதகத்துல எப்படி இருக்கணும்? நல்லா பலமா இருக்கணும். இருந்தாதான் நல்ல அனுகூலமா இருக்கும். அதனால ஜாதகத்துல என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதை பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கிட்டு இந்த பலனை, கோச்சார பலனை தூக்கி கரெக்டா அதுல மேட்ச் பண்ணினா சூப்பரா இருக்கும். திசாபத்தி நடந்து கோச்சார பலன் தான் பயங்கரமா யோகத்தை கொடுத்துட்டு போயிருங்க. யாருக்கா இருந்தாலும் சரி, எதிர்பார்க்காத யோகத்தை கொடுத்துட்டு போயிருவார். அப்ப மெயினா அதனாலதான் எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் பொது பலனா பாருங்க. வாழ்நாள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. பொது பலன் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா மேட்ச் ஆகி வருதுங்கிறாங்க. மெயினா திசாபுத்தி தான். ஏன்னா கும்பராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே கும்பராசி என்பது தாங்க. நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்தை தான் என்னுடைய வீடியோ பதிவு. என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்க ராசிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க கும்பராசில. அடுத்து 2ஆம் பாகத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து 3ஆம் பாவத்துல முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான், அது மேச ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 8ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னிகா ராசியில. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா பங்குனி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் பாவத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். வருமானத்துலதான் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு பங்குனி 17 வரை. அடுத்து வெற்றி ஸ்தானத்துக்கு போறார். இப்ப கும்பத்துக்கு இனிமேல் எப்படி அமைப்பை கொடுப்பார்? கும்பத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஜென்ம சனி. இவங்களுக்கு 7.5 சனில 2.5 வருஷத்தை முடிச்சுட்டாங்க. அடுத்த 2.5 வருஷத்தை ஸ்டெப் எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. இது மந்தமான சனி. ஒரு மனிதனுக்கு ஒரு வேலையில ஒரு மந்தமான தன்மையை சனி பகவான் யாருக்கும் சரியாக ஒரு அமைப்புல இல்ல, மந்தப்படுத்தி போடும். எந்த விஷயம் இருந்தாலும் மந்தனா ஒரு பேர் தான் மந்த காரகர். எல்லா கிரகமும் உடனே பலனை அள்ளி அள்ளி கொடுத்துரும். ஆனா சனி பகவான் மட்டும்தான் ஸ்லோவா கொடுப்பார். ஆனா ஸ்லோவா கொடுத்தா சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. நல்லா பாத்துக்கோங்க. சனி பகவான் கொடுக்கறத எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது. எந்த கிரகத்துமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. உங்களுடைய ராசி அதிபதி தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க. இவரை கண்டு எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பயப்படுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சனி பகவானா அடுத்து என்ன பண்ணணும் என்ன சொல்லி அப்படியே மைண்டை போட்டு திங்க் பண்ணிடுவாங்க. அப்படியே குழப்பத்துக்கு வந்துருவாங்க. இவரை கண்டு யாரும் பயப்படாத ஆளே கிடையாது. அது ஏழையா இருந்தாலும் சரி, கோடியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் சனி பகவானை கண்டு. சனி பகவான் என்ன? நீதியான கிரகம். இப்ப சனி பகவான் ஒருத்தர் உடம்புக்குள்ள இறங்குறாருன்னு வச்சுங்களேன், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, எந்த சொந்தத்துக்கு தப்பானும் எந்த பந்தத்துக்கு தப்பானு சொல்லி அழகா சொல்லி கொடுத்து அழகா பொறுமையா கொடுத்துட்டு போவார். இந்த 7 சனியை சந்திச்சு வந்துட்டாருன்னா எது வந்தாலும் இவர் பேஸ் பண்ணுவாரு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி,
இவர் தைரியமா சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். நல்லா பாத்துங்க, கேட்டு பாருங்க கும்பராசிக்காரங்க எவ்வளவு விஷயத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க சொல்லி கரெக்டா சொல்லுவாங்க. அந்த ஒரு புரிதல் தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் தாங்க சனி பகவான். சனி பகவான் வர்றாருன்னா இப்ப சோதிக்கிறாருன்னா பின்னாடி உங்களுக்கு சாதனை பண்ண வைக்க போறாருன்னு அர்த்தம். நல்லா பாத்துக்கோங்க, உங்களுடைய கர்ம வினையை இப்பயே அறுத்து எடுக்கிறாரு. அதான் இந்த 7.5 சனி காலங்கள். அப்ப ஜாதகத்துல ஒரு சில பேர் சனி பகவான் போன ஜென்மத்துல நல்லா இருந்து யோகமா இருந்துட்டாருன்னா இப்ப 7.5 சனியில கொட்டோன்னு கொட்டும். எது வந்தாலும் சரி பயங்கரமான பலனை பார்ப்பாங்க. எதிர்பார்த்தோட டாப்பா ஒரு மனிதனை கூட்டி வச்சுப்படும். பாத்துக்குங்க, சனி பகவான் ஜாதக அமைப்புல நல்லா இருந்துட்டா டாப்பான வேலை இங்க நடந்துரும், எந்த ஒரு தடைகளுமே வராது. அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்துதான் ஒருத்தருக்கு பலன். உங்களுடைய லக்னத்துல இருந்து அது எத்தனாம் பாவத்துல நல்ல வரா கெட்ட வரான்னு பார்த்துக்கிட்டு தான் 7.5 சனியை கண்டு நீங்க பயப்படணும். எல்லாரும் சனி பகவானை கண்டுதானே ஒரு அச்சத்துல இருக்கீங்க. அதான் சொல்றேன், சனி பகவானுங்கிறது ஒரு நல்ல ஒரு கிரகம். நீங்க இருக்கிற இடத்த உங்க லக்னத்துக்கு ஒரு நல்ல வரா கெட்ட வரா இதை பார்த்துக்கிட்டு பலனை தூக்கி வைங்க, சூப்பரா இருக்கும். கோச்சாரத்துல இப்ப நல்லது பண்றேங்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு, பங்குனி மாசத்துல நல்லது பண்றேங்கிறாரு. என்ன பண்ண வர உங்களுக்கு பாருங்க, 10ஆம் வீட்டு அதிபரோட சேர்ந்து வேலை இருக்காரு பாருங்க, செவ்வாய் பகவானோட சேர்ந்து. அடுத்து 3ஆம் வீட்டு அதிபதி, அடுத்து பாக்கியாதிபதியோட சேர்ந்து வர சுக்கிரோட சேர்ந்து இருப்பார் 14ஆம் தேதி வரை. அப்ப பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பார். அந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும், கண்டிப்பாக குறையக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார். ஏன்னா நிறைய பேருக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பயங்கரமான அடி சரி வந்துச்சு. உடம்பு பிரச்சனை, மருத்துவ செலவுகள் நிறைய பேருக்கு உண்டு. எல்லாம் பார்த்துங்க, மருத்துவ செலவுகள் நிறைய வந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் நிறைய பேருக்கு மாறி இருப்பாங்க. கும்பத்துல இந்த காலகட்டம் பாருங்க, நிறைய வேலையை மாத்தாத ஆளே கிடையாது. ஒண்ணு தொழிலே மாத்திருப்பாங்க, இல்ல வேலை உத்தியோகத்தை மாத்திருப்பாங்க, ஏதாச்சும் இடத்த சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. கேட்டு பாருங்க, வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இருந்திருக்காது. எவ்வளவு வரவு வந்தாலும் சரி அப்படியே செலவுலேயே போய் நின்று இருக்கும் பாருங்க. அப்படி கொடுத்துருப்பாரு பலனை. நிறைய பேருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கல. ஒரு மந்தமான தன்மையை கொண்டு போயிட்டாரு. வாழ்க்கையில எதுவுமே வெற்றி நடக்கல. எந்த விஷயம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியே வரல, எல்லாமே தோல்வியிலே போய் நிக்குது பாருங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டிகள் போராட்டங்கள் இலக்கெல்லாம் சனிப்பா நான் சொன்னல, சனிப்பவன் சரியான அமைப்புல இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே எடுத்து பாருங்க, கண்டிப்பா பலவீனத்தை பார்த்துருப்பாங்க. இப்ப பாருங்க, நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு பாருங்க. 4 கிரகம் 2ஆம் பாவத்துல இருந்து சூப்பரா கேந்திரத்துல யோகத்துல போய் உட்காராரு பாருங்க. ராகு பகவான், சூரிய பகவான், அடுத்து சுக்கிர பகவான் 17க்கு அப்புறம் போயிடுவாரு. பங்குனி 17க்கு அப்புறம் புதன் பகவான் நீசபங்க ராஜயோகமா மாறுறாரு புதன். நல்லா பாருங்க, இங்க நீசபங்க ராஜயோகமா மாறுவாரு. அப்போ வருமானம் எப்படி இருக்கும், பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுங்க, சுக்கிர பகவான் போய் 2ஆம் பாவத்துல போய் பயிற்சி ஆயிட்டாரு, சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அந்த அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான், அவரு உச்சமாகிறாரு. அப்ப வருமானத்தை எப்படி கொடுப்பாரு, எதிர்பார்த்த விட டாப்பா கொடுப்பாரு. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 7.5 சனியை பார்க்காதீங்க, திசா புத்தியை பார்த்துக்கிட்டு கரெக்டா சனி பகவான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில் சூப்பரா இருக்கும் இந்த டைமிங். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சொல்றேன், கொஞ்சமாச்சும் இனிமேல் லாபம் வரணும் பார்த்துக்குங்க. கண்டிப்பா வரும், நீங்க பயன்படுத்தினா வெற்றியை பார்த்துடலாம். வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு தடை பிரச்சனை, தடையா தாமதமா இருந்துச்சுங்க, அந்த வேலை உத்தியோக பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாரு. இப்ப நல்ல சூப்பரா டைம் வருது. வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றம் வரப்போகுது. 100% வந்துடும். 9ஆம் வீட்டு அதிபதியே 2ஆம் இடத்துல இருந்துட்டா இங்க வேலையோ இடத்தையோ ஏதாச்சும் மாத்த பொறியும் காட்டுறாரு. இப்ப வேலை உத்தியோக வெளிநாட்டுல பார்த்து வேலை பார்க்குறேன், வேற கம்பெனிக்கு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், வேற கண்ட்ரிக்கு நான் மாற போறேன், இல்ல வேலை உத்தியோகத்துல வேற கம்பெனி கூப்பிடுறாங்க, இது போன்றவங்களும் கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குது. வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா வந்துடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி சூப்பரா கொடுத்துருவாரு. கல்வியில எதிர்பார்த்ததை விட பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வருது பாத்துக்குங்க. படிப்பு கல்வி எந்த ஒரு தடையுமே கொடுக்கல, என்னை பொறுத்தவரையும் தடை இல்லாம இருக்குது படிப்பு கல்வியில. அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. கும்பராசிக்கு பாருங்க, நிறைய மேல் படிப்பா இருக்கட்டும், இல்ல பட்ட படிப்பா இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், பாருங்க எல்லாத்துக்குமே இந்த டைம் சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்த மார்க் நல்லா வரும். எக்ஸாம் எழுதான் ஆனா நல்ல ஒரு பயங்கரமான யோகத்தை கொடுக்குறாரு. அரசாங்க எக்ஸாம் எழுதணும்,
அரசு வேலைக்கு நான் முயற்சி பண்றேன், இது கிடைக்குமா கிடைக்காதா அந்த மெயின் செட்ல உள்ளவங்கன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். ஏன்னா உங்களுடைய பேச்சுல, வருமானத்துல, குடும்பத்துல அரசாங்க கிரகம் வந்து ஏறுது பங்குனி மாசம் ஃபுல்லாவே. அப்ப பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு ஒண்ணு நல்ல பேர் வரணும், இல்ல அரசாங்க வேலையில நீங்க போகணும், குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆள். அப்ப அரசாங்க தொடர்பு ஜாதகத்துல லக்னாதியோட சூரியன் இருந்துட்டாருன்னா அரசாங்க வேலைக்கு எழுதணும், கண்டிப்பா எழுதுங்க, வெற்றி கிடைச்சிடும். அதே மாதிரி ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ள நபர்கள், ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவத்துறையில் உள்ள நபர்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை, படிப்பு, கல்வி, தொழில் சம்மந்தப்பட்ட நபர்கள், மருத்துவ துறைகள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சுக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இப்போ ஒரு கும்பராசிக்கு பயங்கரமான இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. எதிர்பார்த்தோட டாப்பா கொண்டு வைப்பாரு இந்த தொழில உள்ளவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா வீரமான கிரகம், ஒரு தைரியமான கிரகம் போய் சேர்ந்து செவ்வாய் நிற்கிறாரா, அப்போ தொழில் தானே உங்களோட சிந்தனை எல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ கமிஷன் பிசினஸ்னா எதிர்பார்த்ததோட டாப்பா இருக்கும். வாழ்க்கையில எதிரே பார்த்துருக்க மாட்டேங்க கமிஷன் பிசினஸ் தான் நல்லா இருக்குமானு, ஆனா இப்ப சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு கமிஷன் பிசினஸ் எல்லாமே. அதே மாதிரி விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு. திருமணத்துல பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க, மனசுக்கு பிடிச்ச பெண்ணும், காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். நான் திருமணத்துக்கு டைமிங் சூப்பரா நேரம் கும்பராசி பார்த்துக்குங்க. ஏன்னா இவ்வளவு கிரகம் 2ஆம் பாவத்துல குடும்பத்துல இருக்கா, இங்க குடும்பத்தை அமைக்க போறாரு. அப்ப காதல் திருமணம், இரண்டாவது திருமணம், இல்ல கணவனுடைய பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தை நிறைய பேர் கிடைச்சிடும். பங்குனி 17 அப்புறம் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் வரும் பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனை, நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்குற மைண்ட் செட்ல இருக்கிறேன், இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களாம் இப்ப கிடைக்கும். நீங்க இடத்த வாங்கி வீடு கட்டலாம், இல்ல வீடு இடம் பூமியா வாங்குற யோகமும் உங்களுக்கு வருது. அந்த சொத்து பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும். உடம்பு பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. அரசியல் ஃபீல்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் கண்டிப்பா உண்டு. அரசியல் எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி லாட்ரி யோகம், நம்ம மட்டும் நிறைய ஜாதகம் பார்த்து கேட்கறீங்க, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. அதனால அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி பாதை உங்களுக்கு வருது பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு, கமிஷன் பிசினஸ் சூப்பரா இருக்கு. இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு தைரியமான குணம் இருக்கும், இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி நம்ம தைரியமா நம்ம பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். விடாம முயற்சி பண்ணுவோம், எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா ஓடும். தொழில், உத்தியோகம், பிசினஸ் இதை பத்தி நிறைய சிந்தனை ஓடும். இப்ப கொடுப்பாரு பாருங்க தொழில லாபத்தை. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வெற்றியா வருது பாருங்க. எதிர்பாராத ஒரு சரித்திர வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, இது உங்களுக்கு வரும். அதாவது இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி பயங்கரமா இருக்கும். எதிர்பார்த்தோட டாப்பா கொண்டு வைப்பாரு இந்த நேரத்துல பாத்துக்கணும். அதாவது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்குன்னா இப்ப மெயினா மருத்துவத்துறை, கட்டிடத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் துறை, இது எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. நான் வீடு வாங்க போறேன், இடம் வாங்க போறேன், பூமி வாங்க போறேன், இதுல பணத்தை வரையும் பண்ணுங்க, கண்டிப்பா யோகம் இருக்குது. ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்தோட நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு. கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு. அவிட்டத்தில் பிறந்தவங்க தைரியம் பயணிங்க, உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது. அடுத்து சதய நட்சத்திரம், இதுலயுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இதுலயுமே நம்ம பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படி எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க சிந்தனை எல்லாமே இப்ப பாருங்க எல்லாமே வெற்றியா வந்து குமியுது பாருங்க. சதயத்துல பிறந்தவங்கலாம் பாருங்க, இனிமே எது வந்தாலும் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியானவர் யாருன்னா அவர் ராகு வந்து புதனுடைய கால்கள் போறாரு, புதனும் சேர்றாரு. அப்போ பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூமி சார்ந்த விஷயம், உடம்பு சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா சதயத்துல பிறகு ஒரு நிறைய ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எதிர்பாராத ஒரு கண்டங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்தாங்க, இனிமே பார்க்க மாட்டாங்க. நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். மருத்துவத்துறை, அரசியல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, இது எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. எதிர்பார்த்தோட டாப்பா கொண்டு போறாரு என்னை பொறுத்தவரை. அப்ப எல்லாமே உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த சதயத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து புரட்டாதியில பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும். இதுலயுமே பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க, நல்ல ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும், நல்ல டேலண்டான குணம் இருக்கும். இதுல பிறந்துட்டாவே குடும்பம், ஃபேமிலி, லாபம், வருமானம், இதை பத்தி தான் அவங்க சிந்திப்பாங்க. இனிமே குடும்பத்துல எதிர்பார்த்த கூட ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வருது. குடும்பத்துல எதிர்பார்த்த யோகங்கள் உங்களை பக்கம் தேடி அமைச்சு கொடுக்குறாரு. பண லாபம், இன்கம் பயங்கரமா இருக்கும். எதிர்பார்த்த விட நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரும். வருமானத்துல நான் சொல்றது
வருமானத்துல ஏதாச்சும் காசு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் கிடைக்கலாம், அந்த பணம் இப்ப கிடைக்கும். நல்லா பாத்துங்க. வேலை உத்தியோகம் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. தொழில் மாற்றமும் நிறைய பேருக்கு வந்துடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். கமிஷன் பிசினஸ் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். நிறைய பேர் பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. மிகப்பெரிய பண லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கும். கலை ஃபீல்ட்ல உள்ள நபர்கள், இசை கலை இதுல உள்ள நபர்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. அப்ப என்னை பொறுத்தவரையும் ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த புரட்டாசி கொடுக்குறாரு. வரக்கூடிய பங்குனி மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக கும்பராசிக்கு